ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்பனே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அல்வா தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கேரட் அல்வா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன், தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். கேரட்டை துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்ச கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும். கேரட்டில் உள்ள தண்ணியெல்லாம் போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கேரட்டில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து பண்ணக்கூடாது. 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இதுலேயே வெந்து வரணும் கேரட்டு. ஒரு டம்ளர் பால் சேர்த்துருக்கோம். இதுலேயே வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வத்தி வந்துடுச்சுன்னு. கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் இதில் நம்ம பால் ஊற்றணும். இப்போ 3/4 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம ஏன் பால் சேர்த்து வேக வைக்கிறோம்னா அப்போ தான் க்ரீமியாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம 2வது பால் ஊற்றினதும் நல்லா வத்தி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம், சர்க்கரை. நான் இன்றைக்கி 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், தேவைக்கேற்ப. பாருங்கள், சர்க்கரை சேர்த்தோன்னா மறுபடியும் லிக்யூடாக ஆகும், தண்ணி மாதிரி. மறுபடியும் அப்புறம் கெட்டி ஆகிரும். லிக்விட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கப் பால் பவுடர். நீங்கள் பால் பவுடர் வேண்டாம், கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கோவா சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அதுக்காக தான் இது சேர்க்குறது. ஏன்னா இதுனா ஈஸியாக கிடைக்கும், மளிகை ஸ்டோர்லேயே கிடைக்கும். நம்ம கண்டன்ஸ் மில்க்கு கோவாலாம் நமக்கு கிடைக்காது. அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணலாம் க்ரீமியாக அப்படின்னு தான் நான் இன்றைக்கி சொல்லி தந்திருக்கேன். இது நல்லா திக்காகணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு பக்கம் முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பிஸ்தெல்லாம் வறுத்துக்கலாம். நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாமையும் முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அல்வாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம கேரட் அல்வா நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்ம கேரட் அல்வா ரெடி. சுட சுட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.